Hello cuties, in the video page number 78 இருக்க latest practice exercise பார்க்க போறோம். So இதுல வந்து grammar அதாவது has or have exercise பத்தி கொடுத்திருக்காங்க. So இது ரெண்ட வந்து first நம்ம எந்தெந்த pronounக்குலாம் எது யூஸ் பண்ணனும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So இந்த இமேஜ்ல பாருங்க I, you, we, they. So இந்த நாலு pronoun வந்துச்சுனா have யூஸ் பண்ணனும். And he, she, it இந்த 3 pronouns வந்துச்சுனா has யூஸ் பண்ணனும். ஓகேவா? So கீழ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க I have 4 kids. So I வந்திருக்கு. Iன்ற pronoun யூஸ் பண்ணா have தான் போடணும். ஓகேவா? So I have 4 kids. ஓகேவா? So என்னென்ன வந்தா எது போடணும்? I, you, we, they. So இந்த 4 வந்துச்சுனா have யூஸ் பண்ணனும் and he, she, it இந்த 3 வந்துச்சுனா has யூஸ் பண்ணனும். ஓகேவா? பட் நம்ம क्वेश्चन கேக்கும்போது அது டிஃபர் ஆகும். ஓகேவா? So நம்ம क्वेश्चन கேக்குறோம்னு வெச்சுக்கோங்க. எல்லா pronounsக்குமே have தான் யூஸ் பண்ணனும். has ஏ வராது. ஓகேவா? क्वेश्चनல has ஏ வராது. have தான் வரும். and do, does இது வந்து மாறும். சோ நம்ம வந்து I, you, we, they இது நாலுக்கு have யூஸ் பண்ணனும். கரெக்ட்டா? சோ இங்க பாருங்க I, you, we, they. சோ have யூஸ் பண்றாங்க and do யூஸ் பண்றாங்க. ஓகேவா? do plus subject plus have. ஓகேவா? and அங்க என்ன பண்ணோம்? he, she, itக்கு வந்து has யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா? சோ அந்த இடத்துல நம்ம வந்து இங்க வந்து have தான் யூஸ் பண்ணோம். has யூஸ் பண்ண கூடாது. have யூஸ் பண்ணிட்டு does யூஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம அந்த எக்சர்சைஸ்க்குள்ள போலாம். சோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். சோ அந்த பாய் என்ன சொல்றான் பாருங்க what do you have. சோ youன்றது வந்து you வந்து இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து you தான் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ பாருங்க you are a girl அப்படினா நீ ஒரு girl அது வந்து சிங்குலர் ஒரே ஒரு பொண்ண சொல்றது. So you are friends அப்படினா நீங்க எல்லாரும் friends. So நிறைய பேரை வந்து சொல்றது. So you வந்து சிங்குலர் ப்ளூரல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து you தான் யூஸ் பண்ணுவாங்க. So நம்ம எப்பவுமே வந்து you வந்து ப்ளூரல்ஸா கன்சிடர் பண்ணி have தான் போடணும். ஓகேவா? So இங்க வந்து do யூஸ் பண்ணிருக்காங்க. So நம்ம பார்த்தோம்ல I, you, we, they இது நாலு வந்துச்சுனா do யூஸ் பண்ணி have யூஸ் பண்ணனும் क्वेश्चन கேக்கும்போது. கரெக்ட்டா? அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா பாருங்க I have a toy. So Iன்றது வந்து சிங்குலர் தான் பட் நமக்கு நாமளே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிற மாதிரி have யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம பார்த்தோம்ல I, you, we, they இது நாலுத்துக்கு வந்து have வரும். So I have a toy அப்படினு சொல்றான். அடுத்து அந்த பையன் என்ன கேக்குறான் பாருங்க what do I have. So Iக்கும் வந்து have தான் யூஸ் பண்ணனும். So இவன் வந்து do plus subject plus have யூஸ் பண்ணிருக்கான். So என்கிட்ட என்ன இருக்கு அப்படினு கேக்குறான். what do I have என்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா you have a book. So you have தான் யூஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே அடுத்து என்ன கேக்குறான் what does she have. So he, she, it இதெல்லாம் வந்து சிங்குலர்ஸ். So has தான் நம்ம யூஸ் பண்ணனும் ஆன்சர் சொல்லும்போது. பட் क्वेश्चन கேக்கும்போது have தான் யூஸ் பண்ணனும் and does யூஸ் பண்ணனும். கரெக்ட்டா? So இங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க what does she have. So sheக்கு வந்து நம்ம ஜெனரலா has தான் யூஸ் பண்ணனும் பட் क्वेश्चन கேக்கும்போது அது have யூஸ் பண்ணிட்டு does னு யூஸ் பண்ணனும். ஓகேவா? what does she have. So அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா she has an umbrella. So she வந்து has தான வரும். So she has an umbrella. So he, she, it வந்து singulars அதனால has தான் யூஸ் பண்ணும் and we, they வந்து plurals. So have. ஓகேவா? அடுத்து என்ன கேக்குறான் அந்த பையன் what does he have. So heக்கு வந்து ஜெனரலா has தான் யூஸ் பண்ணும் பட் क्वेश्चन கேக்கும்போது does யூஸ் பண்ணிட்டு have னு மாத்திக்கணும். ஓகேவா? ஓகே அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா he has a ball. So heக்கு has தான் வரும். So he has a ball. So he, she, itக்கு வந்து has தான் வரும் பட் நம்ம क्वेश्चन கேக்கும்போது அத does-ஆ மாத்திட்டு have ஆட் பண்ணிக்கணும். has क्वेश्चनல யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே what do they have. அடுத்து என்ன கேக்குறான் பாருங்க what do they have. So theyக்கு வந்து நம்ம ஜெனரலாவே have தான் யூஸ் பண்ணுவோம். So do plus they do-வே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? So அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படினு கேக்குறான். So क्वेश्चन கேக்கும்போது நம்ம சிங்குலர் pronoun யூஸ் பண்ணனும்னா அதாவது he, she, it இது 3 யூஸ் பண்ணா does வரும் and remaining I, you, we, theyக்கு வந்து do வரும். ஓகேவா? and அதே மாதிரி ஆன்சர் சொல்லும்போது I, you, we, they இது நாலுக்கு வந்து have வரும் and he, she, itக்கு வந்து has வரும். ஓகேவா? So அந்த பொண்ணு என்ன சொல்றா பாருங்க they have kites. அவங்க கிட்ட kites இருக்கு அப்படினு சொல்றா. So theyன்றது வந்து plurals தானே. So have யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே இப்போ அடுத்து ஒரு எக்சர்சைஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க write has or have in the blanks.
ஸோ இந்த பிளாங்க்ஸில் வந்து ஹேஸ் வருமா ஹேவ் வருமானு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன படித்தோம்? ஐ, யூ, வி, தே இது நாலுத்துக்கு ஹேவ். அண்ட் ஹீ, ஷீ, இட் இது மூணுமே வந்து சிங்குலர்ஸ். ஸோ ஹேஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ டேஷ் அண்ட் ஆப்பிள். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? ஐன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வந்தால் என்ன வரும்? ஹேவ் தான் வரும். ஐ ஹேவ் அண்ட் ஆப்பிள். ஓகேவா? ஓகே. செகண்ட் ஒன் பாருங்கள். ஷீ டேஷ் அ பென். ஸோ ஷீன்றது வந்து சிங்குலர்ஸ். ஓகேவா? ஸோ ஷீ வந்தால் என்ன வரும்? ஹேஸ். ஷீ ஹேஸ் அ பென். ஓகே. தேர்ட் ஒன் பாருங்கள். ஹீ டேஷ் அ கேக். ஸோ ஹீன்றது கூட சிங்குலர்ஸ் தான். ஸோ ஹீ வந்தால் ஹேஸ் தான் வரும். ஓகேவா? ஹீ ஹேஸ் அ கேக். ஓகே. ஃபோர்த் ஒன். தே டேஷ் அ பெட். ஸோ தேன்றது வந்து நிறைய பேர் குறிக்கும், அதாவது ப்ளூரல்ஸ். ஸோ ப்ளூரல்ஸ் வந்தால் ஹேவ் தான் வரும். தே ஹேவ் அ பெட். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். யூ டேஷ் அ கார். ஸோ யூ வந்து இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து யூ வந்து ப்ளூரல்ஸாக கன்சிடர் பண்ணி ஹேவ் தான் போடணும். ஓகேவா? யூ ஹேவ் அ கார். ஓகே. அடுத்து ராணி டேஷ் அண்ட் எக். ஸோ ராணின்றது வந்து யார்? அது ஒரு பொண்ணு. ஸோ ராணின்றது வந்து ஒரு ஷீ. கரெக்டாக? அதோட ப்ரோனவுன் வந்து ஷீ. ஸோ ராணி ஹேஸ் அண்ட் எக். ஸோ ஷீ வந்தால் ஹேஸ் தானே வரும். இங்கே வந்து ராணின்றது வந்து ஒரு பொண்ணு தான். ஸோ ஷீ தான் வரும் அதோட ப்ரோனவுன். ஸோ ஹேஸ். ராணி ஹேஸ் அண்ட் எக். ஸோ உங்களுக்கு ஹேஸ் ஆர் ஹேவ் வந்து எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Contact 944 540 9416.